நடந்த ஒரு மிராக்கிள் தான் நான் வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, மகாலட்சுமிக்கு வந்து ஃபேஸில் வந்து சூரியனோட ஒளி. இது பார்த்தீங்கன்னா லைட் கிடையாது, சூரிய ஒளி தான். அங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், பெருமாளுடைய ஃபேஸ்லேயும் வந்து சூரிய ஒளி பட்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய ஒளி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. தன்வர்தரி பகவான்கிட்டையும் கொஞ்சம் சூரிய ஒளி இருக்குது. அப்புறம் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய ஒளி ஃபேஸில் பட்டுட்ருக்கு. இருங்க நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது கவர் ஆகுவாரான்னு தெரியல, ஜன்னல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகி கேட்ச் பண்ணிட்டேன். ஈவினிங் போயிட்டு அவர் வந்துட்டு அவர் பிளேஸில் உட்கார்ற டைமு. இருந்தாலும் இந்த பொண்ணு இப்போ வந்துட்டு ரொம்ப வந்து எப்போவுமே நம்மளை வந்து கும்பிட்டுட்ருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு எனக்காக ஈவினிங் டைமில் மார்னிங் அந்த பக்கம் கடல் பக்கம் இருந்து வருவார். ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே ஒரு இல்லாத ஒரு பிளேஸு, அந்த வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மறைச்சிருக்கும். வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இருந்து அவர் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுறாருன்னா எனக்கு பெரிய விஷயந்தான். சூரிய பகவான் வந்து நான் வணங்குறேன். எப்போவுமே வந்து சூரிய பகவானோட ஃபோட்டோவும் நம்மக்கிட்டே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மகாலட்சுமி தாயார்கிட்டையுமே வந்து கிருஷ்ணர்கிட்டையுமே வந்து இருக்காங்க. சாயப்பா வந்துட்டு நான் சாயப்பா என்னோட கீழே வந்து சாயப்பா வந்து மாட்டி சாயப்பா பாருங்கள் கீழே. என்னடா சாரிடா சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் தூங்குறத. சாரி சாயப்பாவோட என்னோட வண்டியோட கீயோடைய சாயப்பா வந்து சூரிய ஒளியில் இருக்காங்க. இதெல்லாம் நான் பிளான் பண்ணல, அது வந்து கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள்கிட்டையும் சூரிய ஒளி ஃபுல்லாக அவரோட ஃபேஸில் ஒளி வந்து பிரகாசமாக பட்டுட்ருக்கு. ஈவினிங் டைம் வந்து இன்னும் நான் விளக்கேற்றல, லைட்டு போடல. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா